ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மகா பிரவீன் டெய்லி டாக்ஸ் சேனல். போன வீடியோவில் பெங்களூரில் இருக்கிற அக்வாரியம் பேரடைஸ் போயிருந்தோம். அண்ட் அங்கே இருக்கிற விதவிதமான ஃபிஷ்ஷஸ், அந்த ஆர்கிடெக்சர்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க்கை ரைட் சைட் கார்னரில் கொடுக்குறேன், மேலே அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அந்த அக்வாரியத்தோட மெயின் ஷோ, அதுதான் மெர்மைட் ஷோ, நம்ம கடல் கன்னியை பற்றி பார்க்க போகிறோம். கடல் கன்னியை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் டனல் வழியாக போகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடல் கன்னியை பார்க்கலாமா? டடன் வந்தாச்சு. இது உங்களுக்காக கடல் கன்னி. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக கடல் கன்னி ஷோக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய டைமிங்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அக்வாரியம்குள்ளே போனால் மட்டும்தான் கடல் கன்னி ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக நீந்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் இந்த டனலுக்கு இந்த பக்கம் நிற்கிறதுனால எங்களால் அவங்க ஃபேஸை அந்த அளவுக்கு சரியாக பார்க்க முடியல. பட் ஆனால் அவங்களோட ஷோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நீந்துறது, மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறது, அப்படி இப்படின்னு பல்ட்டி அடிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த சைடு கை காட்டி ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுதான் நான் சொன்ன அந்த கடல் கன்னி ஷோ பார்க்குறதுக்கான இடம். நீங்கள் ஒரு வேளை 3 o'clock இல்லை 5 o'clock இல்லை 7 o'clock அந்த மாதிரி கடல் கன்னி ஷோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடியே இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுங்க. அதாவது ஒரு 5 o'clock ஷோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 o'clock போல் நீங்கள் இந்த அக்வாரியம்குள்ளே போனீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4:15 4:30க்கெல்லாம் நீங்கள் அப்படியே உள்ளே போய் அந்த இடத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டிங்கன்னா அழகாக கடல் கன்னி ஷோவை அவங்க ஃபேஸோட சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனதுனால இந்த டனல்லையே மாட்டிக்கிட்டோம், ஏன்னா அங்கே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பட் ஆனால் கடல் கன்னி ஷோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எவ்வளோ கூட்டம் தெரியுமா, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இங்கே வெறும் கடல் கன்னி ஷோ மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கடல் கன்னியாகவே மேக்கப் போட்டு விடலாம். அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இந்த டனலுக்கு அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வந்து கடல் கன்னி மாதிரி அந்த மெர்மைட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே போட்டு அங்கே அதுக்குன்னே சில ஃபோட்டோ ஷூட் செட்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த டனல்லையுமே வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கே, நம்ம எப்படி சிங்கிளாக ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்குமே வந்து பே பண்ணிட்டு நம்ம மட்டும் இந்த டனல் வழியாக போகிற மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கூட்டத்தை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், பெவரேஜஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த சைடு தான் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக கடல் கன்னியை பார்த்து ரசிக்கலாம். ஸோ நாங்கள் அடுத்த ஷோவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். பட் ஆனால் அது 7 o'clock அப்படிங்கிறனால ரொம்ப லேட் ஆகிடும், வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட கடல் கன்னி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக உங்கள் கிட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெங்களூர் அக்வாரியம் பேரடைஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நெக்ஸ்ட் வெக்கேஷன் இல்லை நெக்ஸ்ட் ஹாலிடேக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.